அடையாளம் குழு நேயர்களுக்கு வணக்கம். காரைக்குடியில் பார்த்திங்கன்னா நாளைய தினம், அதாவது 21/1/2025 தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வராங்க. வர்றதுக்காக கொடிகள் திசையெங்கும் பறந்துக்கிட்டு இருக்குது. இது காரைக்குடி நகராட்சிக்கு அருகாமையில் தேவர் சிலைக்கு எதிரில் இந்த கொடி கம்பங்கள் நட்டு வச்சு பறந்துக்கிட்டு இருக்குது. சும்மா கொடி தூக்குறதும் கொடிகள் நட்டு வைக்கிறது மட்டும் மக்கள் நலனில் அக்கறை செலுத்துவதாகவும் மக்களுக்கு உகந்த நல்ல காரியங்களில் ஈடுபடுறதாகவும் அர்த்தம் கிடையாது. இத்தனை கம்பங்கள் கொடி ஊண்டியிருக்காங்க. குறைந்தது இதனுடைய அளவீடுகள் பார்த்தோன்னா ஒரு 20 அடி இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா மேலே வயர் லைன் போகுது. நல்லா பாருங்கள், அந்த ஈபி லைனுக்கு மேலே போகுது. அந்த ஈபி லைனுக்கு மேலே போகிற அந்த கொடி கம்பங்கள் சாய்ந்து விழுந்தால் யார் மேலே விழும்? இந்த போக்குவரத்து நெரிசலில் இங்கே வாகனங்கள்லாம் போயிட்டுருக்கு. இந்த கம்பியோட அளவை பாருங்கள், எவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இது ஒன்று மேலே சாஞ்சது அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத இங்கே உள்ள அரசு அதிகாரிகளும் இங்கே உள்ள அரசியல்வாதிகளும் தலைமை பொறுப்பில் இங்கே இருக்கக்கூடிய இந்த மேயர் அவர்களும் ஏதாவது பொறுப்புணர்வோடு அவங்க நடந்துக்கிறாங்களா? இந்த கொடி கம்பங்களை பார்க்கக்கூடிய தமிழக முதல்வர் இது மாதிரி வைக்கிறதுக்கு இனி இது வைக்காதீங்க, இந்த மாதிரியான பெரிய கம்பங்களை வைக்காதீங்க, இது பொதுமக்களுக்கு பாதிப்பு, அது கீழே விழுந்தாலே யார் மேலேயாவது விழுந்தால் கூட அது உயிர் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து இதற்கு மேலே அவங்க இந்த மாதிரியான கொடிக்கம்பங்கள் ஊன்றதை தவிர்த்துக்கணும். இந்த கட்சி பாருங்கள், இந்த கம்பங்கள்லாம் சாய்ந்து கொண்டு தான் இருக்குது. இது சப்போஸ் யார் மேலேயாவது விழுந்தால், இந்த நடந்து போகிறவங்க, இந்த வாகனத்தில் போகிறவங்க மேலே விழுந்தால், இல்லை பஸ் மேலே விழுந்தால், அது ஏற்படுத்தக்கூடிய உயிர் சேதத்துக்கு பொறுப்பு யார்? தமிழக முதல்வரா? இல்லை இங்கே இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மேயரா? இல்லை அதிகாரிகளா? யார் பொறுப்பு ஏற்பாங்க? இதை கவனத்தில் கொண்டு தமிழக முதல்வர் தக்க நடவடிக்கை எடுக்கணும். மேலும் தனது கட்சி தொண்டர்கள் இது மாதிரியான பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய இவ்வளவு பெரிய கொடிக்கம்பங்களை நடுவதை தவிர்த்துக்கணும் அப்படிங்கிற அரசாணையாக மட்டுமன்றி பிற கட்சிகளும் இது போன்ற செயல்களில் ஈடுபடாதவாறு செயல்படணுங்கிறது தமிழக முதல்வருக்கு கோரிக்கையாக வச்சுக்கணும். நன்றி.